ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ இப்போ டைம் இன் சிங்கப்பூர் 11:55 சனிக்கிழமை. சரி, படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு மனசில் பட்டுச்சு. ஆம், ஆம், நிறைய பேர் ஐடிஸ். ஸோ பொதுவாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில், ஸோ இந்த மாதிரி நிறைய அப்ராட் கண்ட்ரீஸில் வந்து ஜாப் போகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ட்ரீம்ஸ் இருக்கு. ஸோ நான் அது தப்புன்னு சொல்லலை. அது நிச்சயமா, ஸோ யூ ஷுட் ஹேவ் aspiration டு ஒர்க் இன் மெனி கண்ட்ரீஸ். ஸோ பட் ஆனால் அதில் நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, ஸோ நிறைய பேர் மேபி த லோக்கல் பீப்புளாக இருக்கட்டும், ஸோ த பீப்புள் லிவிங் இன் சிங்கப்பூராக இருக்கட்டும், மேபி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்கட்டும், ஸோ தேர் ட்ரைங் ஃபார் சம் ரெஃபரன்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்ததுல எனக்கு ரெண்டு மூணு பேர் என்ன அப்ரோச் பண்ணாங்க. ஸோ பொதுவாக அவங்க என்ன கேட்குறாங்க, ரெஸ்யூம் அனுப்பிச்சு விட்டுட்டு எனி ஜாப் ஃபார் மீ இன் சிங்கப்பூர், ஏதாவது ஜாப் கிடைக்குமா, கேன் ஐ கம் தேர் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் சரியான அப்ரோச்சா நான் கேட்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஆர் நாட் கிளாரிஃபைங் யுவர் ப்ரொஃபைல் டு த பர்சன். ஈவன் நம்ம அந்த ரெஸ்யூம்லாம் படிக்க போகும்போது கூட இட்ஸ் அ வெரி ஜென்ரல் ஸ்கில்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், remember, if you are trying for any foreign countries or நீங்க லோக்கலாவே வச்சுக்கோங்களேன். ஸோ யூ ஆர் ட்ரைங் இன் சிங்கப்பூர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு பி வெரி வெரி கிளியர் வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் த அதர் பர்சன். ஓகே. ஸோ இப்போ நம்ம சிங்கப்பூர் கான்டெக்ட்ல நம்ம பேசுற வாசி, ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் சிங்கப்பூர்ல, நீங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ரெஸ்யூம் அனுப்பி கேட்குறாங்க. ஸோ அவங்களால மேக்சிமம் என்ன பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ as far as I know, Singapore is a country, it's not biased towards any religion, community or race. ஸோ உங்களோட ஸ்டஃப் மட்டும்தான் இங்கே வேலைக்கு ஆகும். ஸோ தட்ஸ் அ மினிமம், ரைட்? ஸோ மேபி உங்களோட ரெஸ்யூம் உங்களை டிசப்பாயின்ட் பண்ண விரும்பல அவங்க. ஸோ உங்களோட ரெஸ்யூம் வாங்கி he or she can forward to his friends circles. ஸோ அது பண்ண முடியும். ஸோ அந்த இதில் உங்களோட ப்ரொஃபைல் மேபி வெரி ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் இருக்கு, நிச்சா இருக்கு, தெர் இஸ் அ கரண்ட்லி தெர் இஸ் அ ஹை டிமாண்ட் அப்படின்னா, தென் இட்ஸ் ஃபைன், இட்ஸ் அ வெரி ஹாப்பி பாத். செகண்ட் சினாரியோ, மேபி நீங்க ட்ரை பண்றீங்க, மேக்சிமம் என்ன நடக்க முடியும், மேபி நீங்க அனுப்புற ஆளுக்கு வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் மேனேஜரை தெரிஞ்சிருக்கு, இல்லைன்னா அதே கம்பெனில ஒர்க் பண்றாரு, சரிங்களா? ஸோ அவர்கிட்ட சொல்லி இது மாதிரி இருக்கணும்னா, ஓகே, ஹி ஆல்சோ ஃபைண்ட் த கேண்டிடேட் இஸ் சூட்டபிள் பை சீயிங் த ரிசீவ், தென் ஹி இஸ் கிவிங் அ கிரீன் சிக்னல், ஓகே, அரேஞ்ச் அ இன்டர்வியூ. ஓகே. ஸோ த டைம் you are seeing your profile and you are coming to the interview, now that's all your reference, everything is gone. So now it's on your hand how you are going to present yourself, right? ஸோ அங்கே தான் உங்களோட நிச் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ், எவ்ரி திங் வில் கம் இன் டு பிளே. ஸோ நம்ம ஒரு ஜென்ரலான ஸ்கில்ஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இங்கே ஜாப் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் வெரி வெரி நார்மல், ஓகே, ஐ எம் அ ஜாவா டெவலப்பர். It's all very saturated, guys. The industry is already saturated. There's so many people, Java, HTML. So you need to be very strategic about the jobs you are trying. So அதுக்கு தான் நீங்க எப்பவுமே you must do your homework first before you try something. So நான் சொன்ன ரெஸ்யூம் அனுப்புறாங்க, உங்களுக்கு இன்டர்வியூ வருதுங்கிறது, இட்ஸ் a very 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 corner case. So mostly பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ப்ரொஃபைல். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே, உங்களோட ஸ்கில் செட் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே உங்களுக்கான இன்டர்வியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? ஓகே. ஸோ தட் இஸ் அ திங். ஓகே, யூ ஆர் ட்ரைங் ஃபார் ஜாப்ஸ் இன் சிங்கப்பூர் அண்ட் யூ ஆர் ட்ரைங் யுவர் பெஸ்ட். ஓகே, தென் what I'm going to share with you is,
Sorry guys, there's some alarm ringing somewhere. Okay, it stopped automatically. Okay, so நம்ம இப்போ வரும். என்ன மாதிரி ஜாப்ஸ் நீங்க சிங்கப்பூர்ல ட்ரை பண்ணலாம்? What are all the current jobs? Current jobs in 2021 and beyond. What are all the current IT job skills? So I'm a visual guy, so அதனால நான் உங்களுக்கு just visually I'll try to explain. Um, Let me put it on IT job skills for 2021. Okay, so let me walk through with you some of the very important niche scope. இப்போ நீங்க சீரியஸாவே நீங்க சிங்கப்பூர்ல ஜாப் ட்ரை பண்றீங்க, மேபி நீங்க சிங்கப்பூர்லயே இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே, சரிங்களா? சிங்கப்பூர்லயே இருக்கீங்க, either you when you came to Singapore or when you நீங்க லோக்கல்ல இங்கே படிச்சு you landed in a wrong job. Now you are realizing, okay, I'm in a wrong job, I want to switch my career, right? So if you are in that position, so whatever I'm going to share you can consider. So the first in my list, or I would not say in my list, based on my research, what I understood is the first skill you need to I'm not saying this is the first skill, so this is one of the niche skills currently on demand. So cloud computing. So நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, they all moving from the server base to cloud base, software எல்லாம் முன்னாடி. So நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வாங்கும்போது they give you a CD and you need to install in your system and all this stuff, right? So they all maintain a local server, and you get the access and all these things, everything will happen. So now you don't need to install anything, right? So everything is moved to cloud. So நீங்க என்னென்னலாம் நீங்க ஆரம்ப காலத்துல சிடி போட்டு ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணீங்களோ, now everything is into cloud. Okay, so now my point is not to go into the detail of what is cloud computing. Okay, so that is pretty much self-explanatory. You can research YouTube, Google, whatever you can. Okay, so நான் என்ன சொல்ல வரேன்னா, cloud computing அப்படின்னு வரும்போது there are certain skills required. So for example, how as a company, how they are managing their cloud strategy. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு சில வந்து கிளவுட் பேஸ்ட் கிளவுட்ல ஸ்கில் உள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் ஏடபிள்யூஎஸ், அமேசான் வெப் சர்வீஸ், ஸோ அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க அவங்களுக்கு தேவை, பிகாஸ் தே நீட் டு மேனேஜ் த கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இட்ஸ் நோ மோர் த லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லைக் இட்ஸ் நாட் அ சர்வர் பேஸ்ட் இன் யோர் ப்ரெமிசஸ், இட்ஸ் ஆல் அபவுட் கிளவுட் நோ. ஓகே, ஸோ அந்த கிளவுடை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன ஸ்கில்ஸ்? ஓகே, ஐதர் யூ குட் பி cloud security engineer, or you are a developer. You can develop a strategy based on the local your organization requirement. So and the skills there is a huge demand. Okay, so if you are really serious, try thinking about any skills you can acquire in the space cloud computing. Okay, so that is the first skill I want to talk about. So the second skill uh, second skill is about cyber security. இந்த சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லும் போது என்ன ஞாபகம் வருதுன்னா, ஸோ we are in the pandemic, right? So in the pandemicல பார்த்தீங்கன்னா, so the way we work is very much disrupted. So there's so many things going on in the world, and there's a huge traffic, internet traffic. So nowadays, so அதெல்லாம் பார்க்க போகும்போது there is a potential, there is a lot of spike in the cyber attacks as well. So 10 பேர் இருக்கானா எல்லாருமே நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன் போறேன்னு சொல்ல மாட்டேன். அதுல 2 பேர் they are trying to hack the other person information, other person data. So that kind of thing is normal. So இப்போ நார்மலா இப்போ 4 பேர் நம்ம ஒரு ஊர்ல நல்லவங்க இருக்காங்கன்னா அதுல ஒரு 2 பேர் திருடா இருப்பான். ஸோ அந்த திருடை எப்படியெல்லாம் திருடுவான்னு தெரிஞ்சாதான் அந்த திருட்டை நம்ம தடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து யூ நீட் டு நோ வாட் ஆர் ஆல் த ஸ்கில் செட் ரிக்வயர்ட் டு ப்ரொவைட் த ஐடி செக்யூரிட்டி டு அ கம்பெனி. ஸோ
அதுவும் இல்லாம ஸோ இட்ஸ் ஆடிங் ஃபர்தர் காம்ப்ளெக்சிட்டி நவ். Huge workforce are working remotely. So அதெல்லாம் பார்த்தீங்கன்னா so that the complexity and the challenges for the organization is increasing. So that's why they need a very strong cyber security professionals. So if you are really serious about security, so that kind of profile, so cyber security is the next field you should try. So this is also, there is a huge demand in the market. Even there was a survey conducted. What they say is like recruiters could not find the proper resources in the market. So currently, 21 percentage of vacancy is still there. So for which they could not figure out the resources. Okay, so let's move on. So third domain பார்த்தீங்கன்னா artificial intelligence. ஸோ இது நிறைய பேர் யூ மைட் ஹவ் ஹர்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், அதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ திஸ் இஸ் அ பேண்டமிக் பீரியட். ஸோ ரீசென்ட்லி அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா ஒரு சர்வே ஒன்று எடுக்கிறாங்க. ஸோ அந்த சர்வேல ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் சிஐஓஸ், கம்பெனியோட சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆர் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ தேர் ஆல் சி லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ அவங்க கிட்ட ஒரு சர்வே எடுக்கும் போது வேர் தே ஆர் பிளானிங், வாட் ஆர் ஆல் த இனிஷியேட்டிவ்ஸ் தே ஹேவ் அண்ட் வேர் தே ஆர் பிளானிங் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் எங்க அவங்க ட்ரை பண்றாங்க, எங்க இன்வெஸ்ட் பண்ண அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா it's about artificial intelligence. Even again guys, I'm not going to talk about what is artificial intelligence. That you need to figure out. You need to do your learning and all. So first my objective is to give you a clue. Okay. So in the artificial intelligence, the majority of the companies they are trying to allocate their budget to improve in that space. How they can improve. So for example, or banking எடுத்துட்டீங்கன்னா, so they are implementing artificial intelligence, machine learning for fraudulent detection, so fintech sector லாம் பார்த்தீங்கன்னா it's a high potential risk. It's all money matters, right? So அவங்களுக்கு வந்து they need to study, they need to have a intelligent system working in the background. Even there is a human is working there or not, doesn't matter. So there has to be some kind of artificial intelligence who studies the system all the time and propose the solution and come up with the intelligent solution for that particular issue. So அதுக்கு தான் வந்து so they again and again emphasizing, so they want to improve the infrastructure using the artificial intelligence technology. So this is one thing. Okay. ஸோ அடுத்து என்ன இண்டஸ்ட்ரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா. ஸோ திஸ் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீல்ட் கைஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வைட் டாபிக், பட் திஸ் artificial intelligence, machine learning, they both are closely integrated. So ஒரு artificial intelligence, machine learning ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும்னா, ஒரு ப்ராப்பர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா யூ நீட் அ லாட் ஆஃப் டேட்டா. ஸோ வித்தவுட் த டேட்டா திஸ் ஃபீல்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் cannot be implemented properly in the long run. ஸோ அதுக்கு தான் இந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ். ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸ் வந்து இட்ஸ் அ வைட் வெரைட்டி ஆஃப் ஃபீல்ட். பட் சிம்பிளா சொல்ல போனோம்னா you see any profile related to data. For example, as a data engineer, data analytics, data admin, so or a big data developer. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ரொஃபைல்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஸோ திஸ் டெஃபினெட்லி டிமாண்ட் ஃபார் யூ கைஸ். ஸோ அதுவும் இல்லாமல் nowadays the complexity of the data ecosystem is increasing. So that's why because again I'm coming back to my point, because it's a pandemic and so it's not going to settle anytime soon. So the new norm is going to be most of the people are going to occupy the remote space. So
So the more and more remote, the internet traffic, everything is going to be very complex. So the data it generates from the internet is also going to be very complex. So that's why whatever it's related to data will be a next skill. ஸோ அடுத்த ஸ்கில் சொல்லணும்னா மொபைல் டெவலப்மெண்ட். இப்போ மொபைல் இல்லாத ஆளே கிடையாதுங்க, சரிங்களா? ஸோ எனிதிங் எனிதிங். ஸோ இப்போ ஒரு ஒரு ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸோ யூ வாண்ட் டு சர்ச் சம்திங், ஸோ யூ ஹாவ் அ மொபைல் ஹேண்டி, ரைட்? ஸோ திஸ் ஸோ மச் ஆஃப் ஆப்ஸ். இப்போ நம்மளாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரி வந்து பூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப் எனி டைம் சூன். as long as there is a there is a continuous development going to happen in this space, there is a huge demand for mobile based mobile developers. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணினாலும் there's definitely there is a huge potential. ஸோ நெக்ஸ்ட் வந்து UI and UX designers. ஸோ இது வந்து what is the abbreviation? User interface and user experience designer. So this is one of the top field, I would say. This is one of the field I am also very much interested. I'm a product owner in a reputed MNC. Maybe if I have to choose my next switching career, I would have definitely choose UI UX designer as a role. ஸோ இந்த ஸ்கில்ல என்ன ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு இதுன்னா, ஸோ if you are trying to land a career in a UI UX designer, so you need to be you should have a good understanding of technology as well as a human psychology. என்னடா ஐடியில் வந்து he is talking about psychology அப்படின்னு பார்க்காதீங்க, but that's all this field is about. So you need to think from the human experience perspective. For a product design பண்ணோம்னா how is the human experience for the product? So you have to juggle between, you know, the experience point of view from the technology point of view. um, so it's a bit difficult to enter in this industry, but if you have a acumen for you're an artistic person, or and you can think anything visually, you know, so this is a field you can explore. Definitely there is a lot of potential. சரிங்களா? ஸோ அடுத்து டெக்னாலஜி பார்க்கணும்னா the seventh technology, blockchain developers. ஸோ இது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. மேபி நம்ம ஈஸி டேர்ம்ஸில் சொல்ல போனோம்னா கிரிப்டோ, பிட்காயின்ஸ். ஸோ இது எல்லாமே இதை டெவலப் பண்ணி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஸோ த பிளாக் செயின். ஸோ the industry is currently watching, you know, many people are watching. There is a lot of growing demand for the blockchain technologies. So even most of the organizations started hiring people who has a good development skill in the blockchain. ஸோ இந்த குறிப்பாக இந்த பிளாக் செயின்ல ஒரு டெக்னாலஜி சொல்லணும்னா, there is a technology called எத்தீரியம். எத்தீரியம்ங்கிற ஒரு டெக்னாலஜி தான் இப்போ டாப்ல இருக்கு. ஸோ அந்த எத்தீரியம் பேஸ்டு டெக்னாலஜி இதில் இஃப் யூ ஆர் அ டெவலப்பர், there is a huge demand. ஸோ இன்னும் இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் எத்தீரியம் இஸ் ஆல் அபவுட் டிஜிட்டல் மணி. Digital, if you want to send a money to person without the interference of banks or the middle person, you can achieve this using this ethereum technology. சரிங்களா? So pretty much this is a programmable technology. So if you gain some knowledge, you know, if you are a subject matter expertise in the blockchain, so you can use it for many digital assets. Okay, so eighth பார்த்தீங்கன்னா, so there is a field called DevOps engineering. So இது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ட்ரெடிஷ்னல் ஐடி இதில் ஒர்க் பண்ணுறதை விட திஸ் இஸ் அ மோஸ்ட் கன்சைஸ் அப்ரோச்னு சொல்லலாம். ஹவு யூ டெலிவர் த சாஃப்ட்வேர் இன் அ வெரி பிளான்ட் அஜைல் வே, யூனோ. ஸோ அதெல்லாம் பண்ணோம்னா
how you collaborate with the different parties. Either it could be a business or it could be operation, engineering. So if you have a skill set in DevOps, so definitely it's going to be really helpful. And also இப்போ பார்த்தீங்கன்னா DevOps விட, so again this pandemic there is a lot of demand for security. So DevOps, Dev security ops engineering, so அந்த ஃபீல்டுக்கும் currently there is a lot of demand. ஸோ அந்த ஃபீல்டும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ நைன்த் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ நான் அகெயின் சொன்ன மாதிரி, ஸோ தெர் இஸ் the more and more people start working remote, or so the potential workforce is based on remote, so there is going to be a lot of risk involved. So so and also this pandemic, n number of cyber security incidents. So இது எல்லாமே பார்த்தீங்கன்னா that gives that's a waking um, alarming signal to the organizations, so that how we are going to manage the risk. So this is, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ அதில் வந்து இஃப் யூ நோ ஹவு டு டூ அசஸ் த ப்ராஜெக்ட் ரிஸ்க், ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம்னா இதில் என்னென்ன மாதிரி ரிஸ்க் இருக்கு, ஹவு டு யூ மிட்டிகேட் த த்ரெட்ஸ் அசோசியேட்டட் வித் தட் ரிஸ்க், அண்ட் ஹவு டு யூ கேபிட்டலைஸ் ஆன் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், யூனோ. ஸோ இந்த மாதிரியான ஸ்கில் செட்லாம் இருந்ததுன்னா, ஸோ இஃப் யூ ஆர் அ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் செட் இருந்துச்சுன்னா, so on top of, if you have any security roles like as a cyber security, so this is very much going to be helpful. So at last, it's a very very important skill set. Don't think I'm bringing the non-IT topic here, but this is the most important topic. um, so எல்லா டெக்னிக்கல் ஃபீல்டும் பார்த்தீங்கன்னா it's not purely technical. So there are n number of interactions you need to have with the business folks, so day to day with the stakeholders. So அதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு you should have a very good amount of soft skills. So what is the soft skills? Maybe if you are someone your manager trusts, so this guy is, he can pay attention to the detail. So if I give the job to this person, he can figure out what is the issue, and he is very keen on the details of step by step. He can figure out, or maybe he is a business acumen. Maybe if you are in a banking industry and your business acumen is very good, and you know how to articulate the situation. So it's not about there is a proposal, there is a issue, there is a solution available. Unless or until you don't know how to articulate the solution to the right people, the issue is going to remain as an issue. Okay, so that's why you need to keep improving the soft skills, like the attention to details, your critical thinking, how with the limited time, how you're thinking, critical to that particular situation, the sense of urgency, right? So, and how you collaborate and communicate to the different people in the business, right? So this is also one of the very important soft skills. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ். So customer is a king ன்னு சொல்லுவாங்க. So if you are facing a customer, and how do you manage your interactions with the customer, you know? So if anything goes wrong with the customer, that's all. So it's going to be a big shame in the market about your business. So that's why you need to know um, how do you manage your customers, and good leadership skills, problem solving, project management. So these all the list of soft skills. So நீங்க எல்லாத்துலயுமே இந்த 9 10 இதுலயுமே நீங்க சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா இருந்து, if you are not good at soft skills, then it is going to be totally wasted, guys. That's why uh, uh, when you are focusing on the technology, just work parallelly on your soft skills. Take classes, and if you think you cannot articulate, join some communication coaching. There is also a Toastmasters, which I am also part of. I'm trying to learn how do I present, so that's a very friendly organization. You can be part of the Toastmasters. There's a lot of resource available, and you can do a self learning, and maybe you can a YouTuber. You pick a topic, niche topic,
and keep explaining, so this is how you can improve your soft skills. So that's all, guys. These are the top 10 skill set. If you really want to switch to IT career, or if you are trying to come into the IT field but you don't know where to start, so you can consider. So this all I'm not just Google and share with you. I did a thorough research based on a lot of surveys. So I found this list is a very comprehensive. Um, that's all, guys. I hope this video is very much useful to you. If any doubts or clarifications, please drop in the comment. I'll try to help as much as possible what I can. Thank you. Thank you very much.